Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட கெரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். டிஎன்இஏ ஓட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த டிஎன்இஏ வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் மட்டும் இல்ல, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாரெல்லாம் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணிக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம பேராமெடிக்கல் இதுமே இன்ஜினியரிங் பத்தி ஒரு சின்ன நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறவங்களும் தாராளமா பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃபீல்ட்ல மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம எல்லா ஃபீல்ட பத்தியும் தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குள்ள நான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சிஎஸ்சி, ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், ட்ரிபிள்இ, இசிஇ எல்லாத்துக்கும் எந்த காலேஜ் பெஸ்ட், என்ன கட் ஆஃப்ல நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தடவை ரொம்பவே கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. அது எல்லாமே நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ கண்டிப்பா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மோர் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டிஎன்இஏ இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து இதோ ஆன்லைன் பேஜ். இதைத்தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேஜுக்கு போவோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேங்க் லிஸ்ட் ஹேவ் பீன் பப்ளிஷ். ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம். grievances will be accepted until 6/7/2026, அதாவது 6 ஜூலை 2026 வரைக்கும். அது என்ன கிரிவியன்சஸ் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா completed in progress not started. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதான் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான். நம்மளுக்கு ஜூலை 3 வரைக்கும் அப்ளிகேஷனே ஓப்பன்ல இருக்கு. ஜூன் 6லயே இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு எப்ப ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, 1 ஜூலை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 1 மந்த் எடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அவ்வளவு டைம் எடுக்க மாட்டாங்க, 2 வீக்ஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதனால எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓவர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 வீக் டைம் எடுத்துக்குவாங்க. செகண்ட் வீக்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். அடுத்தது இங்க பாருங்க, இங்க அகாடமிக் ஜெனரல், வொகேஷனல் ஜெனரல். அகாடமிக் ஜெனரல்ல நார்மலா இருக்கிறவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வொகேஷனல் ஜெனரலுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தனித்தனியா போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா கவுன்சிலிங் நடக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு தனியா அகாடமிக் அண்ட் வொகேஷனல், அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ் மேனு, வொகேஷனல் எக்ஸ் சர்வீஸ் மேன், அகாடமிக் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, வொகேஷனல் டிஃபரெண்ட்லி ஏபிள், கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் ஜெனரல், கவர்மெண்ட் ஸ்கூல் வொகேஷனல் ஜெனரல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் டிஃபரெண்ட்லி ஏபிள், கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ் மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் வொகேஷனல் டிஃபரெண்ட் ஏபிள்டு. ஸோ இத்தனை பேருக்கு தனித்தனியா கவுன்சிலிங் நடக்கும். இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, see government school studied 7.2 ward of ex-serviceman. ஸோ இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, 14 மெம்பர்ஸ். அதுல 186ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது ரேங்க் 1. 95.5 வரைக்கும் 14 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. 14 இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க் லிஸ்டும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எந்த கேட்டகரிஸ்ல நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த கேட்டகரிஸ்க்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும், அங்க வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கட்டும். குயிக் லிங்க்ஸ், இதை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை வரும். குயிக் லிங்க்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல இருக்கும். அவங்க அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே தான். எந்தெந்த கோர்ஸ் எப்படி, அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் கிடைக்கும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 150 சொல்லிக்கிறாங்க. அது வந்து யூனிவர்சிட்டிக்கு 8, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 34, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து 108. இந்த மாதிரி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து 12 யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங்ல 482, டோட்டல் 500 சீட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது ஸோ இதுதான் வந்து காலேஜ் டீடைல்ஸ். இந்த காலேஜ் டீடைல்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கோடு, இந்த கோடு நம்பர் வந்து நீங்க ஒவ்வொரு பக்கம் கொடுக்கணும். இந்த கோடு கொடுத்தீங்கன்னா தான் அந்த கோடுக்கு உண்டான காலேஜ் வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா?
இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னு தனியா இருக்கு இன்ஜினியரிங்ல. அடுத்தது அதே மாதிரி சிஇசிஆர்ஐ அண்ட் சிஐபிஇடி இதெல்லாம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், அது அது வந்து 3 இருக்கு. அடுத்தது கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து தனியா இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் தனியா இருக்கு. அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ 39ல இருந்து ஆரம்பிச்சு 469 வரைக்கும் இவங்களோட காலேஜ் இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் பிரான்ச் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச் நேம். ஸோ இது ரொம்ப முக்கியம். பிரான்ச் கோடு வந்து ஏஇன்னு தான் கொடுப்பாங்க. அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏ1 ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏஜின் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இருக்காது. சிஐசிஎம், எக்ஸ்எக்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ், அண்ட் சியூனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிசினஸ், இந்த மாதிரி எத்தனை டோட்டலா 122 காலேஜஸ்க்கு உண்டான இந்த அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அப்ரிவேஷன்ல தான் அந்த காலேஜ் வந்து இதாகும். ஃபுல் நேம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஎக்ஸ், டிசிஎஸ்எஃப் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒவ்வொரு காலேஜும் யாரு டீனு, பிரின்சிபல், அவங்களோட அட்ரஸ் என்ன, அந்த காலேஜ் எங்க இருக்கு, எந்த தாலுக்குல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, பின்கோடு என்ன, அவங்க ஃபோன் கான்டாக்ட் பண்றது, இமெயில் ஐடி, வெப்சைட்டு, ஆன்டி ரேகிங் ஃபோன் நம்பர், இதுவும் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கல, பேங்க் நேம் வந்து ஸ்டேட் பேங்க் சிலதுக்கு கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்கு, பக்கத்துல எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை கோர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல முன்னாடியே, பிரான்ச் கோடு தான் கொடுப்பாங்க அப்படின்னா பிஒய்சிஇ. ஸோ இந்த சிஏனா என்ன நீங்க பார்த்து வச்சுக்கணும், சிஎஸ்னா என்ன, சிஎம்இசி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அப்ரூவ்டு இன்டேக். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ எடுப்பாங்க சீட்ஸ் அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இயர் ஆஃப் ஸ்டடிங் கோர்ஸ், இது வந்து எப்ப இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 2008ல. இது வந்து 70 சிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அது பார்க்கணும். 1859லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் இயர் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் கோர்ஸ், அதை தான் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வெதர் என்பிஏ அக்ரிடேட்டட், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா NAC அக்ரிடேட்டட், என்பிஏ அக்ரிடேட்டட். NAC அப்படிங்கிறது வந்து அந்த காலேஜ் கொடுக்கறது ஏ கிரேடா, ஏ பிளஸ்ஸா, ஏ பிளஸ் பிளஸ்ஸா அப்படிங்கிறது. என்பிஏ அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு கொடுக்கற அக்ரிடேட்டட். நல்லா தெரிஞ்சுங்க, என்பிஏ அப்படிங்கிறது அந்த கோர்ஸுக்கு கொடுக்கற அக்ரிடேட்டட். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே என்பிஏ அக்ரிடேட்டட். ஸோ எந்த கோர்ஸ் வந்து என்பிஏ அக்ரிடேட்டா இருக்கோ அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னா அங்க வந்து நிறைய அதுக்கான உண்டான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எம்ஐ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஐ அப்படின்னா நம்ம அங்க என்னன்னு பார்க்கணும், பார்த்துட்டு ஸோ இதுக்கு இன்னும் என்பிஏ அக்ரிடேட்டட் வாங்கல, ஸோ அக்ரிடேஷன் வேலிட் அப் டூவும் கொடுக்கல, ஸோ இதுக்கு இன்னும் வாங்கல, அதனால கொடுக்கல. இதுக்கு பாருங்க 2008ல வாங்கியிருக்காங்க, 2031 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுவும் எவ்வளவு அக்ரிடேஷன் இந்த என்பிஏக்கு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த 2031 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோர்ஸுக்கு என்பிஏ அக்ரிடேட்டட் வாங்கிக்கணும். ஓகேவா? நாக்குங்கிறது காலேஜுக்கு, என்பிஏங்கிறது வந்து கோர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பாய் கேர்ள்ஸ்க்குலாம் அட்மிஷன் இருக்கா, அப்புறம் வந்து பெர்மனன்ட் ஆர் ரெண்டலா, அடுத்தது வந்து மெஸ் வந்து 2 பேத்துக்கு இருக்கா, ரூம் ரெண்ட் எவ்வளோ, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், அடுத்தது காஷன் டெபாசிட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ், அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ 1200, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், மினி டிரான்ஸ்போர்ட், மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லன்னா எவ்வளவு கோர்ஸ் ஃபீஸ்ங்கிற சொல்ல, அது வந்து நீங்க டைரக்டா அந்த காலேஜ் போனா தான் தெரியும். ஒரு கோர்ஸுக்கும் இங்க 3 இருக்கா. சோ அடுத்தது கோடு பாருங்க, இது 4 1013. சோ இதான் கவுன்சிலிங் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங் கோட போட்டு தான் இந்த காலேஜ் பேரு நீங்க வந்து எடுக்க முடியும். சோ இந்த காலேஜ் மட்டும் போட்டீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்லயே நிறைய வரும். சோ அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப இந்த கவுன்சிலிங் கோடு நம்பரை தான் போடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த காலேஜ்ல என்ன இருக்கு, என்ன ஏது, எல்லா டீடைல்ஸும் நீங்க இதுல பாத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட், அப்புறம் டிஎஃப்சி லிஸ்ட், டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் டோட்டலா ஆல் ஓவர் த தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்றேன் அந்த கிரிவியன்ஸ்னா என்னன்னா, கிரிவியன்ஸ்னா வேற எதுவுமே இல்லைங்க. கிரிவியன்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட் எல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு ரேங்க் நம்பர் வரல. இந்த ரேங்க் நம்பர் வரலைன்னா ineligible, எதனால, நேட்டிவிட்டி அண்ட் அதர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ப்ரொடியூஸ், மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் நாட் அப்லோடட், டூப்ளிகேட் அப்ளிகேஷன், நேட்டிவிட்டி அதர்ஸ்
எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாட் ஸோ நேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சில டைம் வந்து நீங்க எஸ்சி கேஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பாவோடத ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால யாரெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கலையோ போய் ஒரிஜினல்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்களோ அதனால அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்க வெரிஃபிகேஷன் டைம் இவங்க ஒரு டைம் டேட் கொடுத்துருக்காங்களா அந்த டைம் டேட்டுக்குள்ள வந்து நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஓகே, அப்பதான் வந்து இவங்க வந்து என்ன கொடுப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அடுத்தது எஃப்ஜி பிஎம்எம்எஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே எஃப்ஜினா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டிஎன்இஏ டென்டேட்டிவ் ஷெட்யூல்டு. ஸோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட் முடிஞ்சிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, அசைனிங் ரேண்டம் நம்பர் பண்ணியாச்சு, டிஎஃப்சிஸ் ஆன்லைன் அதையும் செக் பண்ணி ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டு 29 முடிஞ்சுது. ரேங்க் லிஸ்ட் 17 பப்ளிகேஷன் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அடுத்து கிரிவியன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறது வந்து 17267 அப்படின்னா யார் யாருக்குள்ள இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரலையோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அவங்க டிஎஃப்சி சென்டர்ல இங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இதை வந்து நீங்க வந்து கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அந்த கிரிவியன்ஸை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரேங்க் நம்பர் வந்துடும். அந்த கிரிவியன்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் நம்பர் வராது. ஸோ இதுதான் கிரிவியன்சஸ். ஓகே, கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7 பாயிண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பாருங்க, கவர்மெண்ட் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அது என்ன டேட், 13 to 14/7, 13 ஜூலைல இருந்து 14 ஜூலை 2 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க டைம். அடுத்தது கவுன்சிலிங் டு ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். ஜென்ரல்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இந்த டேட். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாம மற்ற ஸ்கூல் பிரைவேட் சிபிஎஸ்சி இப்படி எல்லாமே வரும். அதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்க்கு 15ல இருந்து 18 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஓகே, அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பேரலா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கும் அகாடமிக் ஒகேஷனல் 3 பேர்த்துக்குமே சேர்ந்து நடக்கும். ஒவ்வொரு ஆன்லைன் அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் நடக்கும், ஒரே டைம்ல நடக்கும். அது என்ன 27/2026 to 38/2026 வரைக்கும் நடக்கும் இவங்க எல்லாத்துக்குமே. ஓகே, அடுத்தது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு இன்ன டேட் கொடுக்கல, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கும் இன்ன டேட் கொடுக்கல, எண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் நம்மளுக்கு இது இல்லை, இந்த 3க்கும் டேட் கொடுக்கல. ஆனா இது எல்லாத்துக்கும் டேட் கொடுத்துட்டாங்க. தமிழ்ல சொல்லியிருக்காங்க. சி ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்குன்னு சொன்னேன்ல அந்த 3 பர்சன்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த 3 பேர்த்துக்கும் ஒரே ஒரு நாள்ல தான் அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. 13/7/2026 to 13/7 AM to 7 PM வரைக்கும் அன்னைக்கு. அதனாலதான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஒரே நாள் தான் நடக்குது. அப்போ இப்பவே என்ன பண்ணும், இந்த 13/7 அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த 12 டேஸும் நீங்க என்னென்ன காலேஜ் வேணும் என்னென்ன கோர்ஸ் வேணுங்கிறது எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 7 AM. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அன்னைக்கே நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும் 5 PM குள்ள. அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 15/7. ஸோ நெக்ஸ்ட் டேவே போய் நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு அலாட்மெண்ட் பீரியட் சொல்லுவாங்க, அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ள வந்து நம்ம போய் சப்மிட் பண்ணிடணும். இந்த மாதிரி 7.5 ரிசர்வேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல் கேட்டகரி அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, இது 30 இங்க வந்து பாருங்க 15, 16 2 நாள் கொடுத்திருக்காங்க. அடுத்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 16, 7 கிடையாது 18/7 AM ஆரம்பிச்சு அன்னைக்கு 7 PM குள்ளே டென்டேட்டிவ். அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 19/7. ஓகே, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் டீடைல்ஸ் கிடைச்ச உடனே நீங்க போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நம்ம அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு பாருங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 200ல இருந்து 171.3 இதுதான்
ரவுண்டு 1க்கு உண்டான அக்ரிகேஷன் மார்க். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாம் 200 to 171 எத்தனை பேர் ஸ்டார்ட் ஆகிறாங்க? 1ல இருந்து 37,976 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, ரவுண்ட் 2ல வந்து 171ல இருந்து 135.75ல இருந்து 37,977ல இருந்து 1,31,093 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3ல வந்து 135.5ல இருந்தே வர்றாங்க 77.5 அது வரைக்கும் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்க? 1,31,094ல இருந்து 2,33,812 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதே மாதிரி நடக்காது. ஏன்னா ரவுண்ட் 1ல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பவே அக்ரிகல்ச்சர் இல்ல ஃபிஷரிஸ் வெட்டினரி சயின்ஸ் எல்லா கவுன்சிலிங்க்கு போயிருப்பாங்க. சில பேர் டாக்டர், எம்பிபிஎஸ், ஏன்னா மேத்ஸ் பயாலஜி 2 படிக்கிறவங்க தான் அதுலயும் போய் ஜாயின் போறக்கு கவுன்சிலிங் போட்டு அதுக்கும் போயிருப்பாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல இருக்கிறவங்க எல்லாம் இதுலயும் மூவ் ஆவாங்க. ஓகே, அடுத்தது ரவுண்ட் 3ல இருக்கிறவங்க நீங்க ரவுண்ட் 3லயே இருக்க மாட்டீங்க, ரவுண்ட் 2ல மூவ் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதனால இந்த தடவை ரொம்பவே கட் ஆஃப் கம்மி. 200 to 171 வரைக்குமே ரவுண்ட் 1ல வர்றாங்க. கிட்டத்தட்ட பாருங்க 37,976 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1லயே வர்றாங்க. ஓகே, ஸோ இத்தனை பேருத்துக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் சொல்றாங்க. ரவுண்ட் 2ல தான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நடக்கும். ஸோ இதுல இருக்கிறவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு ரவுண்ட் 1க்கு போறக்கு. ஓகேவா, இது வந்து எப்ப நடக்கும்னு பாருங்க. ஸ்டார்ட் 20, எண்ட் வந்து 22. 2 நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதை சொன்னாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் 24ல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 24/7/2026 to 25/7/2026. அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்ப கொடுக்குறாங்க? 26/7/2026 to அடுத்து ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அதெல்லாமே வந்து 26. அடுத்து 37. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 3/8/2026. இதே மாதிரி ரவுண்ட் 2க்கும் இவங்க டேட் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் 3க்கும் இவங்க டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தோம். அடுத்து ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜெனரல் கேட்டகரி பார்த்தோம். அடுத்தது அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு பார்த்தோம். ஸோ த சேம் டேட்லயே 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கும் நடக்கும் பாருங்க. 27/2020, 22/7/2026, இங்க 27/2026, 22/7/2026. ஸோ த சேம் டேட்லயே நடக்கும். அதுலயும் ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா 200ல இருந்து 171.3 கட் ஆஃப் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1 to 2,570 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. இதுல பாருங்க ஜென்ரல்ல 1 to 37,976 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எவ்வளவு சூப்பர்ல இவங்களுக்கு காலேஜ் கிடைக்கும்ல. சூப்பர் காலேஜ் இவங்க வந்து ஃபில் பண்ணிருவாங்க. அடுத்து ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா அதே 171, 135 அதே கட் ஆஃப் தான். இவங்க எத்தனை பேர் வராங்க? 2,571 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 18,036 ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் 3ல வந்து 133.5ல இருந்து அதே தான் 77.50 அதே தான் 18,037ல இருந்து 46,080 ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வராங்க. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். மற்ற டேட்ஸ் எல்லாமே சேம் தான். 27 அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் 31/8/2026. ஸோ இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 2 பேர்த்துக்கும் சேம் தான். பேரலா நடக்கும். 2 ஒவ்வொரு ஃபீல்டில் நடந்துட்டு இருக்கும். ஓகே, எஜுகேஷனல் ஜெனரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல வந்து 200 to 89.5 வருது. 1ல இருந்து 2,205 சீட்ஸ். ஸோ இவங்க வந்து வருவாங்க. ஸோ இவங்களோட டேட் வந்து 27/2026. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு பக்கம் அப்படியே பேரலா நடந்துட்டு இருக்கும். இதுவும் அதே டேட்டு தான் 24/3/8/2026. ஸோ ஒவ்வொரு பேரல் நடக்கும். இந்த 3/8/2000 இந்த ரவுண்ட் 1 என்னவோ அதே டைம்ல இந்த வொகேஷனல் நடக்குது. அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி 7.5 ரிசர்வேஷன் வொகேஷனல் இருக்காங்கல்ல. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 200ல இருந்து 89.50 வரைக்கும் 1 to 524 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் 27ல இருந்து ஆரம்பிச்சு 3/8 இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் டேட்லயே எல்லாம் பேரலா நடக்குது. ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சா? இந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த டேட்ல கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். எந்தெந்த டேட்ல யார் யாருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்க சொல்ற டேட்ல வந்து இதெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுங்க. ஓகேவா?
இனி வரக்கூடிய இந்த ஒவ்வொரு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த டேட்டாஸ வச்சு உங்களுக்கு எந்த காலேஜ் கோர்ஸுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்குங்கிற நான் டீடைல்ஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா இந்த ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு கிளியரா அப்புறம் அங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த கோர்ஸ், அந்த அந்த கோர்ஸ் படிக்கும்போது நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும், உங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும், முடிச்சுட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருக்கும், ஃபைனல் இயர்ல எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஒவ்வொரு செம்லையும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா 100% ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோ 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதை பத்தின ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸே நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. செம்மையான கோர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.